உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நடிகர் விஜயும் சீமானும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நேரடியாக சந்திச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அரசல் பொரசலாக வெளியான அனைத்து செய்திகளுமே உண்மைதான் அப்படின்னு பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கருத்து சொல்லியிருக்காரு. இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். என்னதான் பத்திரிகையாளர் பாண்டே தற்போது தந்தி தொலைக்காட்சியில் வேலை செய்யல அப்படின்னாலும் அவருக்கு என்று ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவருடைய எல்லா கருத்துக்களையும் அதில் போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாண்டே ஒரு சிறந்த பத்திரிகையாளர் அப்படின்ற காரணத்தினாலேயே எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் ஒரு நேர்காணலுக்கும் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே ரவீந்திரன் துரைசாமி, பாண்டே, தராசு, ஷாம் இது போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை எல்லா இடங்களிலுமே தூக்கி பிடித்து பேசக்கூடிய நபர்களாக இல்லாமல் தூக்கி பிடித்து பேசக்கூடிய நபர்களாகவே இருந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு தமிழ் தேசியவாதி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இவங்க பேசக்கூடிய தமிழ் தேசியம் பார்த்தீங்கன்னா அனைவருமே ஈர்த்திருக்கு. இந்த வகையில் பாண்டே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே சீமானை குறித்து பேசுகிற எல்லா இடங்கள்லையுமே அவர் ஒரு அண்ணன், எனக்கு ஒரு பாசமான அண்ணன் அப்படின்னு மரியாதையாக பேசுறதே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மத்தியில் பாண்டேக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நடிகர் விஜயோடைய அரசியல் குறித்த எல்லா கேள்விகளுக்குமே விடை அளிக்கிற மாதிரியும் அதற்கு பிறகு சீமான் விஜய் குறித்து பேசின எல்லா விஷயங்களுக்கும் விளக்கம் தர வகையிலையும் பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேர்காணலில் பேசியிருக்காரு. அதாவது விஜயும் சீமானும் இணைந்து பேசியிருக்காங்க, அவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கூட்டணி குறித்து பேசியிருக்காங்க அப்படின்னு கொஞ்ச நாட்களாகவே ஏகப்பட்ட அரசல் பொரசலான செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இது உண்மைதானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு விஜயே சொன்னா மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அதற்கு பிறகு அந்த சீமான் அவர்கள் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா இதை முழுக்க முழுக்க தெளிவுபடுத்தியிருக்காரு. விஜயும் சீமானும் ஒரு லாங் டிரைவ் போனது உண்மைதான் அப்படின்னும் முக்கியமான பத்திரிகையாளர்கள், முக்கியமான செய்தி ஊடகங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரும், அந்த மாதிரி இந்த விஷயம் எங்களுக்கும் தெரிய வந்திருக்கு அப்படின்னும். ஆனா இது குறித்து செய்தியை வெளியிடாததற்கு முதல் முக்கிய காரணமே விஜயோடைய பிரைவசி போயிடும் அப்படின்னும். அது மட்டும் இல்லாம விஜயோடைய ஆளுமையில செய்தியாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செய்தியை கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே அவங்களுக்கு உத்தரவு போயிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காரு. இதனாலதான் இந்த ஒரு விஷயம் வெளியே பெரிதளவு தெரியாம இருக்கு. ஆனா எங்களை போன்ற நிறைய பத்திரிகையாளருக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னும் சீமான் அவர்கள் இடத்துல விஜய் என்ன பேசினாரு அப்படின்னு சீமான் அண்ணன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் விஜய் என்ன சொல்றாரு அப்படின்றத அவருடைய பொதுக்கூட்டத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல நமக்கு முக்கியமான ஒரு விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா இவ்வளவு நாள் சீமான் சொல்லியது பொய் இல்லை அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சீமான் மேல குத்தக்கூடிய முத்திரையே என்ன அப்படின்னா என்ன விஷயமாக இருந்தாலும் பொய் சொல்லுவாரு அப்படின்னு இந்த ஆமைக்கறி விவகாரத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு போலி முத்திரையை குத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது விஜயும் சீமானும் இணைந்து பேசியது உண்மைதான், எல்லா இடங்களிலுமே விஜய் சீமானுடைய ஆலோசனையை கேட்கிறாரு அப்படின்றத பாண்டே சொல்லிய பிறகு இது முழுக்க முழுக்க உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நிர்வாகிகளும் சரி தமிழ் மக்களும் சரி ஒரு தெளிவடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், விஜயும் சீமானும் இணைந்து அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.